இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கொண்டிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவற்றில் எப்போதுமே தங்கி இருக்கக்கூடிய பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சத்தம் ஏற்படும். இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா சில சமயம் அதிகமாக இருக்கும், சில சமயத்தில் சத்தமே போடாமல் இருக்கும். இப்படி இருக்கையில் பள்ளி சொல்லக்கூடிய சத்தத்தை வைத்து ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பல்லு விழுவதால் ஏற்படக்கூடிய எச்சரிக்கையும் நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் சுற்றி திரியக்கூடிய பள்ளிகளை நீங்கள் எப்பாவது கவனித்து பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு நினச்சிக்கோங்க. ஒரு வகையான இது சத்தத்தை எழுப்பல, அதிலிருந்து நல்லது எது கெட்டது நடக்க போகுதுன்னு செய்திகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவற்றை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. பள்ளி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு சொல்லுமாகில் அதன் பலன் ராகு கிரகத்தின் சாராம்சத்தை பெற்றிருக்குமா. இதன் காரணமாக தாங்க எதிர்பாராத ஒரு பயத்தையும் அசுப செய்தியும் இது முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் சத்தத்தை எழுப்புதுங்க. கிழக்கு திசையில் அடுத்த வீட்டில் இல்லைன்னா அடுத்த மனையில் இருந்தே சொன்னிச்சுன்னா உடனடியாக ஏதாவது ஒரு கெடுதல் உங்களுக்கு நடப்பதே அர்த்தம். இது நீங்கள் உங்களுக்கான எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உடல் நலம் இல்லாத பெரியவர்கள் மரணிப்பதாக அர்த்தமாங்க. அதுவே தென்கிழக்கு திசையில் இருந்து அக்னி மூலையில் இருந்து சத்தம் போட்டுச்சுன்னா பேசினால் உடனடியாக கலகம் ஏற்படுங்க. இந்த நாளில் உங்களுக்கு ஒருவருத்திற்கொருவர் இல்லத்தில் கூட மரண செய்தி வந்தடையுங்க, இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுமா. அதுவே பார்த்தீங்கன்னா பள்ளி தென் திசையில் இருந்து கொண்டு சொன்னிச்சுன்னா செவ்வாய் கிரகத்தினுடைய சஞ்சாரத்தால் சத்தத்தை பெறுவதால் இதன் பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத சௌகரியங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தெரிவிக்குதுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா தெற்கு திசை அடுத்த வீட்டு இல்லைன்னா அடுத்த மனையிலிருந்து செல்வதாக இருந்துச்சுன்னா எதிர்பாராத தோல்வி துக்க செய்தி எதிர்பாராத விரயம் உங்களுக்கு ஏற்படுவதை இது குறிக்குதுங்க. அதுவே இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில நிறுதி திசையில இருந்தே சொன்னிச்சுன்னா புதன் கிரகத்தினுடைய சஞ்சாரம் பொருந்தி இருக்குது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஜனபந்துக்கள் வருகையும் இனஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய சத்தம் மேற்கு திசையில இருந்து சொல்லுச்சுன்னா சனி கிரகத்தினுடைய சாராம்சம் பொருந்தி இருப்பது இங்கே சஞ்சாரமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே மேற்கு திசை வீடு இல்லைன்னா மனைகளில் இருக்க மனுச்சுன்னா உங்களுக்கு உடனடியாக கெடுதல்கள் வரப்போகுதுங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். வடதிசையாக இருந்துச்சுன்னா வாயு மூலையில் இருந்து பேசினுச்சுன்னா சுப செய்தி உங்களுக்கு வந்து சேருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை தாங்க தருது. ஆனால் நிறைய பேர் இதை உண்மைன்னு எடுத்துக்க மாட்டீங்க, நிறைய பேர் பயப்படுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு இது வீட்டை பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து தருது. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வரப்போகக்கூடிய பிரச்சனைகளை பள்ளிகள் மூலம் நாம் முன்கூட்டியே கணித்து விட முடியும்னு பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. பள்ளி சத்தமிடும் திசைக்கு கூட என்ன அர்த்தம்னு பஞ்சாங்கத்தில் இருக்குதான். உங்களுடைய வீட்டில் தெற்கு பகுதியிலிருந்து பள்ளியினுடைய சத்தம் கேட்டிங்கன்னா ஏதோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போவதை இது எச்சரிக்கையாக எடுத்து சொல்லுது, அறிகுறியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளியினுடைய சத்தம் இட்டுச்சுன்னா உங்களுடைய உறவினர்களால் ஏதோ எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வரப்போவது தாங்க அர்த்தம். நீங்கள் உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் பள்ளிகள் சத்தம் போடுவதோ எழுப்புவதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போவதற்கான அர்த்தங்க. இல்லைன்னா பள்ளியினுடைய சத்தம் எழுப்புவதால் வரக்கூடிய நல்ல பலன்களாக இது அமைஞ்சிருக்கு. பள்ளியினுடைய சத்தம் எழுப்புவதால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய வீட்டில் தென்கிழக்கு பக்கத்தில் இருந்து பள்ளி பார்த்திங்கன்னா அதிக சத்தம் எழுப்புச்சுன்னா உறவினர்களால் உங்களுக்கு கலகம் ஏற்பட போகுதுங்க. இல்லைன்னா ஏதாவது துக்க செய்திகள் உங்கள் வீட்டுக்கு வரப்போவதாக அர்த்தங்க. உங்கள் வீட்டில் அதுவே கிழக்கு பக்கத்திலிருந்து பள்ளி சத்தம் விட்டுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ இனம் புரியாத பயம் மனதள வரப்போவதாக அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு திசையிலிருந்து தொடர்ந்து சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா
2 பள்ளிகளும் இந்த திசையிலிருந்து தொடர்ந்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இருந்துச்சுன்னா தேவையில்லாத உங்களுக்கு பண விரயம், தொழில நஷ்டம், உடல் அசௌகரியம்னு ஆண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பள்ளியை சொல்லக்கூடிய பலன்கள் எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10 நாட்குள்ள நடக்கும்னு பஞ்சாங்கத்தில் சொல்லப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி வீட்டில் இருப்பது ரொம்பவே பிடிக்காது, அலர்ஜின்னு கூட சொல்லுவீங்கல்ல. ஆனால் பள்ளி ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீடு வாழக்கூடிய வீடாக இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, பள்ளி ஆண்டுகளுக்கு வலது பக்கத்துலேயும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் விழுந்துச்சுன்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போவதாக அர்த்தம். அதுவே பள்ளி உங்கள் உடலில் விழக்கூடிய பாகத்திற்கு உண்டான பலன்களையும் பஞ்சாங்கத்தில் பார்த்து நம்ம அதற்கான நன்மை தீமைகளை கூட தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் நீங்கள் ஏதேனும் நல்ல விஷயமோ தீய விஷயமோ பேசிகிட்டு இருப்பீங்க, பள்ளியினோட ஓசை கேட்குதில்ல. அப்படி ஓசை எழுப்புனுச்சுன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பற்றியே பேச வேண்டும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. தந்தஸ்துன்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுது திரும்ப பழிக்குன்னு தாங்க அர்த்தம். பள்ளியினுடைய சத்தத்தை நம்ம இதுக்கு இணையாக எடுத்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீடுகளில் பள்ளி அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கதவு திறக்கக்கூடிய இடங்களில் ஜன்னல் ஓரங்கள்னு நாம் பயமுறுத்தும் விதத்தில் பல இடங்களில் இது சுற்றி தாங்க தெரியும். சில நேரங்களில் வீட்டில் பயங்கரமாக ஒரு வித சத்தத்தை கூட எழுப்பி நமக்கு பயத்தை ஏற்படுத்தும். இதுதான் பள்ளி சத்தத்தை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கவுளி சத்தம்னு சொல்லுவோம். ஜோதிட ரீதியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வீட்டில் இருந்தாலே பண வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவதாக சொல்லுவாங்க. நல்ல காரியத்திற்கு நீங்கள் செல்லும் போதோ சுப காரியம் பற்றி நினைக்கும் போது பள்ளியினுடைய சத்தம் கேட்டிங்கன்னா அந்த காரியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியை தேடித்தருங்க. பள்ளி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லுவாங்க. சிலரது வீடுகளில் பூஜை அறையில் வெளியில் பள்ளி செய்து வைத்து கூட நீங்கள் வழிபடுவீங்க. ஸ்ரீரங்க அரங்கநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தங்கப்பள்ளி இருப்பதை பலரும் பார்த்துருப்பீங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தங்கப்பள்ளி இருக்குது. இதை தொட்டு நீங்கள் தரிசனம் செய்வது வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிடுங்க. மேலும் நீங்கள் வீட்டில் குபேர மூலையில் தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டுச்சுன்னா விருந்தினர்கள் வருவதாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது அப்பா அம்மா உறவினர்கள் வழியில் இல்லைன்னா நண்பர்கள் வழியில் உங்கள் வீட்டுக்கு புதியவர் வரப்போகிறாருங்க. இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அக்னி மூலையிலிருந்து தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போடுவதை நீங்கள் கேட்டிங்கன்னா வீட்டில் ஏதேனும் ஒரு கலகம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் ரூபமாக நம்ம வீட்டில் இருந்த முன்னோர்கள் வழிபட்டு இருப்பாங்க. பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய நடமாட்டி இருக்கும். பள்ளி இல்லாத வீடே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாங்க. நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போது தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தமா. அமானுஷமான இடங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளி நடமாட்டமும் இருக்காது, பள்ளியினுடைய சத்தமும் கேட்காதான். உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்குதா அதை அப்படியே விட்டுடுங்க. உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பள்ளியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடாதீங்க. அது பாவம் தாங்க, உங்களுக்கு தீராத கஷ்டத்தை ஏற்படுத்திடும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு பின்னால் பள்ளி இருக்கும். இது ஒரு விதமான சத்தத்தை எழுப்புங்க. வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்புனா அது ஏதாவது ஒரு அபசகுணத்தை அறிகுறியே தான் நினைப்பீங்க. வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்துட்டு வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு இந்த புகையை நீங்கள் வீடு முழுவதும் காமித்தீங்கன்னா 5 வாரம் இந்த தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய சத்தம் போட துவங்கிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைத்திருங்க. குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்களுக்கு வீட்டில் நிலைத்திருக்கும். அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுக்க நினைக்கும் போது பள்ளியினுடைய சத்தம் கேட்டீங்கன்னா அது உண்மையிலே நல்லது தாங்க. அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி தருங்க. இது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளி சத்தம் போடாமலே இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கவலை வேண்டாங்க. பால் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் நீங்கள் காண்பித்தாலே போதுங்க. பள்ளியினுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களுடைய அருளும் இருப்பதை நீங்கள் எப்போதுமே உணர முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பள்ளி விழுவதால் ஏற்படக்கூடிய
பலன்கள் என்னென்ன, எந்தெந்த இடத்துல விழுந்தா என்னென்ன நடக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள அடுத்த பதிவை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அனுபவங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.